வணக்கம். வாங்க நம்ம அடுத்த பாடத்துக்கு போவோம். 7வது பாடத்துக்கு. இந்த பாடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா சிறு சிறு வார்த்தைகள். நம்ம இது வரைக்கும் கொஞ்சம் படிச்சிருக்கிறோம். சின்ன சின்ன வார்த்தை ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும்போது ரெண்டு வார்த்தை 3 வார்த்தை 4 வார்த்தை அது மாதிரி சின்ன சின்னதாக ஆரம்பிப்போம். நான்லாம் படிக்கும்போதுங்க ஐயா, சின்ன பிள்ளையாக இருக்கும்போது புத்தகத்தில் எழுதியிருப்பாங்க, தெளிவாக எழுதியிருப்பாங்க. எழுத்துக்களை வாய் விட்டு சப்தமாக வாசிக்கவும், அப்போ தான் மனசில் அப்படியே பசுமரத்தானியாக பதியும். கரெக்டுங்களா? அது எல்லா மொழிக்கும் பொருந்தும். இங்கே பாருங்கள், அதான் இங்கே பாருங்கள், ஒரு புது மொழியை கற்க தொடங்கும் போது சிறு சிறு வார்த்தைகளை எழுத்து கூட்டி வாசிக்க பழகினால் எளிதாகவும் விரைவாகவும் அம்மொழியை கற்க முடியும் அல்லவா? அதுக்காக தான் நம்ம படிக்கிறோம். எல்லோரும் ஞாபகத்தில் வச்சுக்க, நம்ம எல்லாருமே வாஜ்பாய் ஐயா மாதிரி பேச போகிறோம் ஹிந்தியில். பாருங்கள் எப்படின்னு பாருங்கள். இன்றைக்கி வேடிக்கையாக இருக்கும். அதாவது எழுதுகிறோம், ஐஎஸ் எழுதிருக்கிறோம். டிஓ வந்து கேட்குறாரு, தம்பி என்ன போர்டில் எழுதிருக்குது அப்படின்னு. ஐஎஸ் அப்படின்னா, அப்போ ஐஎஸ்னா என்ன அப்படின்னு கேட்டால், ஐஎஸ்னா ஐஎஸ் தான் சார் அப்படின்னு சொன்னால் டிஓ வாத்தியாருக்கு மெமோ கொடுத்துட்டு போயிடுவார். ஐஎஸ்ன்னா ஈஸ். ஏஆரின்னு எழுதினா எப்படி படிப்போம்? ஏஆரின்னா படிப்போம், ஆர் படிப்போம் இல்லை. அப்போ அந்த அடிப்படை அறிவு நமக்கு தெரியணும், எழுத்து கூட்டி எப்படி படிக்கணும்னு. வாங்க அதே மாதிரி ஹிந்தியில் சின்னதாக பார்ப்போம். பாருங்கள், இங்கே பாருங்கள், இது ஹிந்தி தமிழ். இது அப், பேன்னு படிக்கக்கூடாது. அப் நமக்கு தெரியணும் இல்லை. அப் அப்படின்னா உங்கள் தமிழ் சும்மா எழுதிருக்கேன். இப்பொழுது ஆச், ஆஜ அப்படின்னு படிக்கக்கூடாது. ஆஜ்னா இன்று, இதை விட்டுருவான். அடுத்தது இங்கே பாருங்கள், கர். இன்னும் சொன்னால 4 வகை இருக்குன்னு, கான்னு. கர் அப்படி தான், கர்ன்னு சொல்லக்கூடாது. கர்ன்னா வீடு, காய் பசு, பாடம். இது நமக் உப்பு. இது பாருங்க, கரம்னா சூடாக இருக்குது. இந்த அடுத்துதான் அதை பாருங்க, இது என்னது? கமல்னா தாமரை. அப்புறம் கலம் பேனா, கித்தாப் புத்தகம். இதெல்லாம் நமக்கு தெரியணும் இல்லை. எழுத்து ஒரே மாதிரி காதான் இருக்குது. ஒன்று இப்படி எழுதுகிறோம், ஒன்று கொம்பு இப்படி போடுறோம், அப்படி போடுறோம், எல்லாம் தெரியணும் இல்லை. இது மாதிரி சின்ன எழுத்தாக நம்ம படிக்க பழகிட்டோன்னு வச்சுக்கோங்க, படிக்கிறது ஈஸி. இது வரைக்கும் நம்ம கிராமர் படிச்சிட்டோம். ஏன் தெரியுங்களா நண்பர்களே? நான் சொல்கிறேன் பாருங்கள். சில பேர் சொல்லுவாங்க 30 நாளில் ஹிந்தி கற்றுக்கலாம், 20 நாளில் ஹிந்தி கற்றுக்கலாம், 10 நாளில் கூட ஹிந்தி கற்றுக்கலாங்க. அவங்க சொல்லுவாங்க, இது மார்க்கெட்டில் பேசுகிற பாஷை, ரயில்வே ஸ்டேஷனில் பேசுகிறது, காய்கறி கடையில் பேசுகிறது. அது கற்றுக்கிட்டு என்ன ஆக போகுது? நமக்கு படிக்கிறத ஒழுங்காக படிக்கணும், கிராமர் தெரியணும் இல்லை. நம்ம தப்பாக பேசினா கூட மற்றவங்க புரிஞ்சுப்பாங்க. ஹீ கம் அப்படின்னா ஹீ கம்ஸ்ன்னு கூட தெரியல பாரு, வளர்றான். அவங்க சொல்ல மாட்டாங்க, அவங்க தெரிஞ்சுப்பாங்க கிராமர் வீக்குன்னு. கிராமர் தான் ஸ்ட்ராங். நம்ம ஹிந்தி பேசுகிறோன்னா கிராமரில் பர்ஃபெக்டாக இருக்கணும். இப்போ நம்ம அடிப்படையில் எல்லாம் பார்த்துட்டோம்ல, இனிமேல் கிராமர் கொஞ்சம் அட்வான்ஸாக போவோம். ஒன்றும் பயப்படாதீங்க. இந்த கிராமரில் எளிதான வாக்கியத்தில் அந்த நுட்பமான கிராமரை வச்சு சொல்லிட்டோன்னா பிரமாதமாக கற்றுக்கலாம். இன்னொன்றுங்க ஐயா, நம்மக்கிட்ட என்ன தெரியுமா ஒரு பெரிய பழக்கம்? ஒருத்தர் இங்கிலீஷில் தப்பாக பேசிவிட்டான்னு வச்சுக்கோங்க, பட்டுன்னு சொல்லுவோம், வளர்றான் பாருங்க. தமிழை தப்பாக பேசினா கண்டுக்க மாட்டான், ஏன்னா இவனுக்கே தமிழ் தெரியாது. அவன் ஹிந்தியில் என்னத்து பேசினா என்ன தெரிய போகுது? நம்ம அப்படி இல்லை. நம்ம எல்லோரும் என்ன பண்ண போகிறோம்? ஹிந்தியை பர்ஃபெக்டாக கிராமட்டிக்கலாக பேசுகிறோம். மறுபடியும் சொல்கிறேன், வாஜ்பாய் ஐயா 2 பேரோட பெண். எல்லாம் யூடியூப் பார்க்குறீங்கள, பாருங்கள். வாஜ்பாய் ஐயா அவர் எப்படி ஹிந்தி பேச பாருங்கள், அப்படி சிலுத்து போயிடுவோம். அதே மாதிரி ஜுல்ஃபிகர் அலி புட்டோ பாகிஸ்தான்,
அவர் ஹிந்தி பேசினாருன்னா ஆடும் மைக்கெல்லாம் அப்படி பேசுவார். இந்த புலமை, மொழி புலமை, உணர்ச்சி வேகம் அது எப்படி வரும்? நிறைய வாசிக்கணும், பேசணும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். பேசத்தான் வரும். நம்ம ஹிந்தியில் கலக்கிடுவோம். மறுபடியும் சொல்கிறேன், வாஜ்பாய் ஐயா தான் ஹிந்தியில் நமக்கு. அவர் மாதிரி பேசுவோம். வெகு விரைவில் அடுத்த கிராமரோட டீட்டெயிலாக நம்ம நிறைய பார்ப்போம் அடுத்த கிளாஸில்.